மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே விவசாய நிலத்திற்குள் தொழிற்சாலை கழிவுநீரை ஊராட்சி நிர்வாகமே கலந்துவிட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. நகரி கிராமத்தில் உள்ள தொழிற்சாலை கழிவுநீரை சாக்கடை கழிவுநீரை கண்மாய் பாசன வாய்க்காலில் சென்று கலக்கும் வேலையை ஐயங்கோட்டை ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலர் ஆட்களை வைத்து செய்வதாக புகார் எழுந்துள்ளது. மது பாட்டில்கள், மனித கழிவுகள், பிளாஸ்டிக் உள்ளிட்டவை வாய்க்காலுக்குள் கலக்கப்படும் வீடியோ காட்சி வெளியாகியிருக்கும் நிலையில் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செருப்பு, இன்ஜெக்ஷனு, பூரா பாட்டில், கண்ணாடி பாட்டில் பூரா கண்ணாடி பாட்டில் ரோட்லேருந்து பூரா அந்த தண்ணி அடித்து பூரா அந்த குப்பையை பூராத்து கொட்டி பூரா அந்த பாட்டில் அப்படி வந்துருக்குங்க. இதை எத்தனை ஆள் விட்டு நாங்கள் திறக்க முடியும்? என்ன செய்ய முடியும்? சென்னை மயிலாப்பூரில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கழிவுநீர் கலந்த குடிநீர் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரூதர்புரம், மந்தவெளி, ஆரேபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடந்த 4 நாட்களாக அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் அவ்வப்போது குழாய்களில் கழிவுநீர் கலந்து கருமை நிறத்தில் துர்நாற்றத்தோடு வரும் தண்ணீரை வடிகட்டி குடிப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மக்கள் விரோத விடிய அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதால் செய்வதறியாது தவிப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். ரொம்ப கஷ்டப்படுறோம். உப்பு தண்ணியே வரமாட்டுது, அதுவும் சரியா இல்லை. சாப்பாடு செய்ய முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. பசங்க குளிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இது. சாப்பாடு செய்ய சுத்தமாக முடியல சார், ரொம்ப கஷ்டமாக இது சார். தண்ணி வரலன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? எல்லாருக்குள்ளே பண்ணிட்டு தான் இருக்கோம், முயற்சி எடுக்க மாட்டுறாங்க சார். நாங்கள் என்ன பண்ணுறது சார், ரொம்ப கஷ்டமாக இது சார். காவா தண்ணி மாரி வருது சார். கேன் தண்ணி எத்தனை நாளைக்கு வாங்கி குடிக்க முடியும் சொல்லுங்கள் சார்? ரொம்ப கஷ்டம். வாங்க முடியாதா? எப்படி சார் கேன் தண்ணி வாங்குறது? சம்பாதனையே சரியாக போயிடுது சார். தண்ணி இல்லாமல் இப்போ லைட் ஹவுஸில் தண்ணி எடுக்க போகிறேன். அதுவும் சென்னை சிட்டியில் மயிலாப்பூர் நம்பர் 1 ஏரியா. அந்த ஏரியாவிலே தண்ணி இல்லாமல் யாரோ வராங்க, யாரோ போகிறாங்க மினிஸ்டருங்க. ஆனால் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. புகார் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோம், என்ன நடவடிக்கை எடுக்கல எதுவும். மயிலாப்பூர் ரூதர்புரத்தில் இருக்கோம் நாங்கள். தண்ணியே வரல, 3-4 நாளாக தண்ணி வரல. ஒரே நாற்றடிக்குது, காவாடு தண்ணி நாற்றடிக்குது. வர தண்ணி அதனால் குடிக்க தண்ணியே இல்லை, கஷ்டப்படுறோம். கோடை காலம் நெருங்கும் நிலையில் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. முக்கிய ஏரிகள் நீரளவு குறைந்து குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தினசரி 1 TMC தேவையிலும் 80% மட்டுமே வழங்கப்படுகிறது. பழைய குழாய்கள், மெட்ரோ மற்றும் சாலை பணிகள் காரணமாக பல பகுதிகளில் தண்ணீர் கிடைக்காத நிலை உருவாகி பொதுமக்கள் கடும் சிரமங்களை சந்திக்கின்றனர். குடிநீர் தட்டுப்பாடு குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் பயன் இல்லை என கூறப்படுகிறது. நிர்வாக திறனற்ற திமுக அரசு கோடை காலத்தை சமாளிக்க முறையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளாததால் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலேயே நிறுத்தப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தென் மாவட்டங்களில் இருந்து வரும் அனைத்து பேருந்துகளும் இனிமேல் கோயம்பேடு மற்றும் தாம்பரம் செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் அனைத்து அரசு விரைவு பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலேயே நிறுத்தப்பட்டது. இதனால் சென்னைக்கு வரும் தென் மாவட்ட பயணிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். ஸ்டாலின் அரசு போதிய பேருந்து வசதியோ ரயில் வசதியோ ஏற்படுத்தாமல் அவசர கதியில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் திறக்கப்பட்டதாக ஏற்கனவே பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது தென் மாவட்ட அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே நிறுத்தப்படுவதால் அலைச்சல் மற்றும் பணம் விரயத்தோடு கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.